வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தீவிர புயலாக மோண்டா காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என்று வானிலை மையம் தகவல். சென்னை புறநகர் பகுதிகளில் விட்டு மழை நீடிக்கிறது. கள்ளக்குறிச்சி, கடலூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மழை. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். புயல் எதிரொலியாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார். நிவாரண முகாம்களில் தேவையான உணவுகளை தயார் நிலையில் வைக்கவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு உத்தரவு. நெல் ஈரப்பதம் குறித்து செங்கல்பட்டு, நாமக்கல் மாவட்டங்களில் ஒன்றிய அரசின் குழுவினர் ஆய்வு. திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு பணி நாளைக்கு ஒத்திவைப்பு. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை நாகையில் இருந்து ரயில்களில் அனுப்பும் பணி தீவிரம். திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தினமும் 50,000 மூட்டைகள் அனுப்பப்படுகின்றன. நாகை அருகே 5வது நாளாக தேங்கி நிற்கும் மழை நீரால் பயிர்கள் பாதிப்பு. சிபிசிஎல் நிறுவன சுற்றுச்சுவரால் தண்ணீர் வடியவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்கப்படும். கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். பாமக செயல் தலைவராக மகள் ஸ்ரீகாந்தியை நியமித்தார் ராமதாஸ். செயல் தலைவர் பதவிக்கு அன்புமணி தகுதியானவர் இல்லை என்றும் மறைமுகமாக விமர்சனம். அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று ஒருவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனாலே அந்த செயல் தலைவர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு அளித்து கட்சியையும் வளர்த்தார். பாமக செயல் தலைவராக சகோதரி நியமனம் செய்யப்பட்டது குறித்து பதிலளிக்க அன்புமணி மறுப்பு. உட்கட்சி விவகாரம் குறித்து பதில் சொல்ல முடியாது என்றும் விளக்கம். செயல் தலைவர் அப்படிங்கிற நியமிச்சு உட்கட்சி விவகாரம் அதை பத்தி எனக்கு கருத்து சொல்றதுக்கு இது கிடையாது. அதான் நீங்க என்ன கேள்வி அதான் பதில் சொல்ல போறேன். எங்க உட்கட்சி விவகாரத்துக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். தனியார் பல்கலைக்கழக மசோதா திரும்ப பெறப்பட்டு மறு ஆய்வு செய்யப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் அறிவிப்பு. டிடிவி தினகரன் எக்ஸ்பைரி டேட்டான அரசியல்வாதி என RB உதயகுமார் விமர்சனம். தேர்தலின் போது யார் எக்ஸ்பைரியாக போகிறார்கள் என்று தெரிய வரும் என தினகரன் பதிலடி. சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே மாதத்தில் யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். பட்டி பழனிசாமியை போய் முதல்வராக்குவதுக்கு வருவாரா? சிறு குழந்தைகளை கேட்டாலும் தெரியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த எக்ஸ்பைரி ஆக போகிறவங்கெல்லாம் தங்களால் பழனிசாமி தலைமையில் நீ ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உணர்ந்து விஜயின் தலைமையை ஏற்று அவர் கூட்டணி செல்வதற்காக இப்படி பேசி வருகிறார்களோ என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள்.
தொடர் மழையால் திற்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். தடுப்புகளை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு 2வது நாளாக தடை. கொடைக்கானல் அடுக்கம் சாலையில் மண் ஆணி திட்டம் முழுமையாக முடியவில்லை என்று புகார். தொடரும் மண் சரிவுகளால் மக்கள் அச்சம். சாயல் நீர்னு ஒரு திட்டம், புது திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது மண் சரிவை நிப்பாட்டுறது. அது இன்னும் அந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்தாதனால அது பெரிய பாறைகள், சிறிய சிறிய மண் பாறைகள்லாம் உருண்டு வருது. அதை முழுமைப்படுத்தணும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் மீண்டும் 92,000 ரூபாய்க்கு விற்பனை. அதானி குழுமத்தில் LIC முதலீடு செய்தது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும். மக்கள் பணத்தை அதானி குழுமத்தில் முதலீடு செய்வதா என காங்கிரஸ் கண்டனம். ஒன்றிய அரசின் அழுத்தம் காரணமாக அதானி குழுமத்தில் முதலீடு செய்யப்பட்டதாக வெளியான செய்திக்கு LIC மறுப்பு. முதலீட்டு முடிவுகள் நிர்வாகக் குழு ஒப்புதலை பெற்று எடுக்கப்படுவதாக விளக்கம். பீகார் தேர்தல் களம் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக உள்ளது. மக்கள் கேள்விகளுக்கு பிரதமரிடம் பதில் இல்லை என்றும் தேஜஸ்வி யாதவ் விமர்சனம். ராஜஸ்தானில் நடைபெற்ற கால்நடை சந்தையில் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்திய குதிரை. பல்வேறு போட்டிகளில் வென்ற பெண் குதிரையின் விலை 1 கோடி ரூபாயாக நியமனம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி. சதம் விளாசிய ரோஹித் சர்மா கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புயலை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. சென்னையிலிருந்து 990 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறும் என்றும் தொடர்ந்து 28ஆம் தேதி தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலைப் போலவே மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் தாழ்வு மண்டலம் நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவ மழையையும் மோன்தா புயலையும் எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிவாரண முகாம்களுக்கு வரும் மக்களுக்கான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கடலுக்கு திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மொந்தா புயல் முதல்ல நம்முடைய சென்னையை நோக்கி வருவதாக நமக்கு தகவல் இருக்கிறது. இப்பொழுது அது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவை நோக்கி நகர்கிற நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த தகவல்கள் கிடைத்த உடனேயே
சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். தகுந்த அந்த 3 மாவட்டங்களில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போல் 24/10/2025 என்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மழை பாதிப்பால் 31 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 485 கால்நடைகள் மற்றும் 20,425 கோழிகள் இறந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் சென்னை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. சென்னை நகரம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. தொடர் மழையால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி ஏரி முழு கொள்ளளவை நெருங்கியதால் பாதுகாப்பு கருதி நீர்த்தேக்கத்தில் இருந்து 9,500 கனஅடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டது. இதனால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே முல்லை நகர், எருமை தரவை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த ஏரியா கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த ஏரியா எப்பயுமே தண்ணியிலேயே தான் இருக்கு. பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க வருஷம் மழை வருது, வருஷம் மழை பெஞ்சோன்னா வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, வாங்க அங்க வந்து பில்டிங்ல இருங்க, சமுதாய கூடத்துல இருங்க, அங்க இருங்கன்னு சொல்லிப்பாங்க. 2 நாள் 3 நாளைக்கு வச்சிருப்பாங்க. அந்த 3 நாள் இருந்துட்டு இங்க வந்து பிள்ளைய ஸ்கூலுக்கும் கெட்டு போயிருந்த தண்ணிக்குள்ளேயே தான் 35 வருஷமா எல்லாரும். கிட்டத்தட்ட இதுல 28 வீடுகள் இருக்கு சார். கள்ளக்குறிச்சி நகர பகுதி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான சங்கராபுரம், கச்சிராயபாளையம், கல்வராயன் மலை, வடக்கனந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களில் கனமழை பெய்தது. காளிகேசம், கீரிப்பாறை பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் நவம்பர் முதல் வாரத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறப்பு திருத்தம் என்றால் என்ன, அது எப்படி நடைபெறும் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்தப் பணிகள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ளது. அதன்படி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படாது என்றும் பெயர் சேர்க்க நீக்குவதற்கான சிறப்பு முகாம்களும் நடத்தப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலும் முன்பு நடந்த தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி அடிப்படையில் 2002 முதல் 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலும் தற்போது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். நவம்பர் முதல் வாரத்தில் தொடங்கும் தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் 90,000 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். இதில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 1,200 வாக்காளர்கள் என்ற உச்சவரம்பை தேர்தல் ஆணையம் இறுதி செய்துள்ளது. இதையடுத்து வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவம் கொடுக்க உள்ளனர். அதனை பொதுமக்கள் பூர்த்தி செய்து மீண்டும் அவர்களிடம் வழங்க வேண்டும். அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் 11 ஆவணங்களில் ஒன்றை கொடுக்கலாம் என்றும் கூடுதல் ஆதாரமாக ஆதாரையும் காட்டலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஆதாரை குடியுரிமைக்கான ஆதாரமாகவோ அல்லது இருப்பிடத்திற்கான ஆதாரமாகவோ கருத முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முதல் முறை வாக்காளர்கள் என்றால் அவர்களின் பெற்றோரிடம் இருக்கும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த ஆதாரமும் அரசினால் அளிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடங்கி 1 மாதத்தில் முடிந்துவிடும். அதன் பிறகு அதை சரிபார்த்து ஜனவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டு வாக்காளர்களின் வாக்குரிமையை காக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பி. சண்முகம் அழைப்பு விடுத்துள்ளார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் உள்ள குறைகளை களைய தேர்தல் ஆணையம் மறுப்பதாக TKS இளங்கோவன் கூறியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பாஜகவின் அரசியல் விளையாட்டு எடுபடாது என மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இப்போது 18 வயசல்ல 58 வயசானாலும்
நீங்கள் வாக்காளரா இல்லையா என்பது நீங்கள் தீர்மானிக்க முடியாது, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தான் தீர்மானிப்பார்கள் என்பது தான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற நிலைமை. இதனுடைய விளைவு என்னென்னா, பிஜேபிக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்களோ, மத்திய ஆட்சியாளர்கள் கருதுகிறார்களோ, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்கள் அல்லது இவர்களால் பாதிக்கப்பட்ட பழங்குடியினர், தலித் மக்கள், இந்த எந்தெந்த பிரிவினருக்கு எதிராகவெல்லாம் ஒன்றிய பிஜேபி ஆட்சியாளர்கள் செயல்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் வாக்களிக்கிற உரிமையிலிருந்தே, பட்டியலிலிருந்தே அவர்களை நீக்குவதன் மூலமாக தனக்கு வாக்களிப்பவர்களை மட்டுமே கொண்டு ஒரு தேர்தலை போலியாக நடத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதுதான் இந்த தீவிர வாக்காளர் சீர்திருத்தத்துடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற போது நேர்மையாகவும் அனைத்து மக்களுடைய வயது வந்த அனைவருடைய வாக்குரிமையையும் பாதுகாக்கத்தக்க வகையிலையும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் செயல்பட வேண்டும். பீகாரிலே நடந்தது மற்ற மாநிலங்களிலும் நடந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் தான் நாங்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம். அப்படி ஒரு அரசியல் கட்சி இந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டும் பொழுது அதை பார்த்து தேர்தல் ஆணையம் அதை திருத்தி விடலாம், பெரிய தவறில்லை. ஆனால் அவர்கள் அதை திருத்தவும் மறுக்கிறார்கள். பீகாரிலே நடைபெற்ற அந்த சிறப்பு திருத்தப்பட்டிய பணியிலே உள்ள குறைபாடுகளை காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாக அரசாங்கத்திடமும் தேர்தல் ஆணையத்திடம் பட்டியலிட்டு அதை புகாராக கொடுத்த பிறகும் அதை சரி செய்யும் முயற்சியில் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் நாம் பார்த்து வருகிறது. அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதனால் தான் நாம் எதிர்க்கிறோம். திமுக தலைமையில் எங்கள் கூட்டணி இருக்கிறது. இது பற்றி நாங்கள் திட்டமிடுவோம், கூடுவோம், பேசுவோம், திட்டமிடுவோம். ஏன்னா இது உயிர், ஜனநாயகத்தின் உயிர். இது இங்கே சிதைத்து விடக்கூடாது. இப்படி நாடாளுமன்றங்களை மறுவரை செய்யணும்னு சொல்லிட்டு சிதைக்கிறார்களோ அங்கேயே ஒரு நோக்கம் இருக்குது. அவர்கள் வெற்றி பெறுவதற்கான நோக்கம், தங்கள் கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறவர்களை தோற்கடிக்க வேண்டும், அவர்கள் நாடாளுமன்றத்துக்கே வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கம். அதுபோல் தான் இதிலே அவர்களுக்கு நோக்கம் இருக்குது. அது குஜராத்தில் வெளிப்பட்டது, பீகாரில் வெளிப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அதுபோல் முயற்சிகள் மேற்கொள்வார்கள், கேரளத்திலும் அந்த முயற்சியை மேற்கொள்வார்கள். எங்கள் கூட்டணி விழிப்பாக இருக்கிறது, அரசியலாக இருக்கிறது. அதைவிட தமிழக மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள், அரசியலாக இருக்கிறார்கள். இங்கே அது இந்த நீங்கள் வட மாநிலங்களில் விளையாடுகிற அந்த அரசியல் விளையாட்டு தமிழ்நாட்டில் எடுபடாது. தோல்வியை தான் அவர்கள் சந்திப்பார்கள். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் பிற மாநிலங்களில் நடந்ததை போன்று தமிழ்நாட்டில் குளறுபடிகள் நடக்கவிட மாட்டோம் என திமுக தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து தவறாக நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்ந்து கொள்ளலாம் என வானதி சீனிவாசன் கூறியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இறந்தவருடைய வாக்காளர் பட்டியல் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக நீக்கப்படாமல் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சென்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள் வாழ்ந்த பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்தவர்கள் பலருடைய பெயரை நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அந்த கடைசியாக ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் என்று வருகிற அதுதான் வாக்காளர் பட்டியலில், அதாவது அந்த வீச்சு தான் வாக்குச்சாவடியில் வழங்கப்படுகிறது. அதற்கும் ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்தா பல இடங்களில் சிறுபான்மை இஸ்லாமியர் வாழ்கிற பகுதியில் வாக்குகள் நீக்கப்பட்டதை நானே நேரடியாக பல இடத்தில் கண்டேன். இது போன்ற தில்லுமுள்ளுகள் தேர்தல் கமிஷனில் இந்தியா பூராவும் நடைபெற்றது. தமிழ்நாடும் அதற்கு ஒன்றும் விதிவிலக்கல்ல. திமுக மட்டுமல்ல, அனைத்து கட்சி, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த வாக்காளர் பட்டியலில் கவனமாக இருக்கிறார்கள். ஆகவே மற்ற மாநிலங்களில் நடந்த தவறுகளைப் போல பீகாரிலே, மகாராஷ்டிராவிலே, ஒரிசாவிலே, கர்நாடகாவில், ஏன் மேற்கு வங்கத்திலே கூட நடைபெற்றதை போல தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் திராவிட முன்னேற்ற கழகம் மிக எச்சரிக்கையாக இந்த தேர்தலில் செயல்படுவதற்கு எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளும் நாங்கள் துவக்கி விட்டோம். இதை பொலிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக காங்கிரஸ் தொடர் தோல்விகளால் மக்களுக்கு என்ன முகத்தை காட்ட முடியாதுன்னு தவித்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் இந்த தேர்தல் ஆணையத்தை இப்போ டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் இது வருதுன்னா தமிழ்நாட்டில் வழக்கமாக எலெக்ஷன் ஸ்டேட்டில் நடக்கிறதா தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கு. புதுசாக எதுவும் இல்லை. யார் வாக்காளர்களாக வேண்டும் என்பது சட்டத்தில் தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. 18 வயசு ஆகிருக்கணும், இந்திய குடிமக்களாக இருக்கணும், குறிப்பிட்ட வருடம் அந்த முகவரியில் வசிக்கணும். இந்த விஷயத்தை யார் பூர்த்தி செய்தாலும் அவர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளலாம். யாரையாவது நீக்கினால் அவர்களுக்கு தேர்தல் ஆணையமே தவறாக நீக்கப்பட்டதை எதிர்த்து ஒரு படிவத்தை கொடுத்து அவங்க திரும்பி சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எஸ்ஐஆரை பார்த்து எதுக்கு பயப்படுறாங்கன்னு புரியல. தேர்தல் ஆணையம் நடத்தும் இந்த வாக்காளர் சீரமைப்பு பணி என்பது
ஒரு சாராருக்காக இருக்கக்கூடாது. பீகாரில் என்ன நடந்ததோ, ஜார்க்கண்டில் என்ன நடந்ததோ அது தமிழ்நாட்டில் நடப்பதற்கு விடமாட்டோம் என்று உறுதி எடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் தேர்தல் வாக்காளர் சீர்திருத்த முறை எதை வைத்து இவர்கள் செய்கிறார்கள், தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பல மாநிலங்களில் தவறு செய்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் எந்த தவறும் நடக்காமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த முன்னெடுப்பை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வட மாநிலங்களிலிருந்து நிறைய பேர் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இவர்கள் எப்படி பார்க்க போகிறார்கள்? குறிப்பாக பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் வாக்காளர் பட்டியலிலிருந்து எடுக்கிறார்கள் என்ற செய்தியும் பரவி கொண்டிருக்கின்றன. ஆகவே தேர்தல் ஆணையம் மிகவும் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை இப்பொழுது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் இதை விழிப்போடு பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி தலைமையை தவிக தலைவர் விஜய் ஏற்றுக்கொண்டால் அது தற்கொலைக்கு சமமாகும் என டிடிவி தினகரன் விமர்சனம் செய்த நிலையில் டிடிவி தினகரன் அரசியலில் காலாவதியானவர் என்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கூறியுள்ளார். இதற்கு யார் காலாவதியானவர் என்பது இன்னும் ஒரு மாதத்தில் தெரியும் என்று டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். பழனிசாமி தான் நான் அன்றைக்கே சொன்னேன். அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. புரட்சி தலைவர் கண்ட அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு அதிமுகவை இல்லைங்கிற நிலைமைக்கு அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலும் அதோ பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப புலகாங்கிதமிருந்து கத்துவதை பார்த்தாலும் அவரை சேர்ந்த சிலர்கள் விஜய்க்கு பவன் கல்யாணையும் அவர் யாரு அவருடைய சிரஞ்சீவியெல்லாம் ஓடிட்டு இது கூட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து நகைக்கிறார்கள். இவர்கள் பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக்கொள்கிறார்கள். இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க, அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறாங்களே அவர்களுக்கு, அவர் ஒரு உச்சபட்ச நடிகர், அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோலை தூக்கிட்டு அலைய போறாரா? இது ஒரு சிறு குழந்தையை கேட்டால் கூட சரி சொல்லும். அதனால் பழனிசாமி அங்கே கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் இதை ஓட்ட போகிறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைட் அட்டம். இந்த எக்ஸ்பைரி டேட் தெரியுமா? எக்ஸ்பைரி டேட் இந்த மெடிசன் இருக்குது பாருங்க, எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணமாகும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும். அது மருந்தா விஷமான்றது பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் பாலிட்டிஷியனை பற்றி விவாதிக்க அவசியம் இல்லை. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே மாதத்தில் யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். எடப்பாடி திமுகவில் இன்றைக்கு அண்ணா திமுகவை ஒழித்துவிட்டு எடப்பாடி திமுகவை நடத்துபவர்கள் அங்கு உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரப்போவதாக பொய் தகவல்களை பரப்பி வருகிறார்கள். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனமழையால் 61,776 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளன என்றும் 630 ஏக்கர் நெற்பயிர்கள் 33% ஈரப்பதத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். சேதம் அடையவில்லை. அது இப்ப இது பயிர்கள் சாய்ந்து பள்ளம் மாகாண பகுதியில் நீரால் சூழப்பட்டு கிட்டத்தட்ட 25,000 ஹெக்டேர் அளவுக்கு சூழப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 2,555 ஹெக்டேர் அளவுக்கு இப்போ அந்த 33%
கடந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புக்கு தகுந்தாற்போல் அது இழப்பீடை முதல்வர் அறிவிப்பார்கள். இந்த தீபாவளி இடையில இந்த தீபாவளி அதனால் செயற்பட்ட கொஞ்சம் தொழிலாளிகள்லாம் தீபாவளி விடுமுறை இந்த காலத்தால் சில இது கொஞ்சம் இருக்கு. அதனால இப்போ நெல் பாதிப்பில்லை, எல்லாத்தையும் இப்போ அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.